இடிஹெச்சில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து விட்டாலிக் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இஸ் அப்கிரேடிங் டு சம் அதர் பிகர் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இப்போ வந்து அதில் 1980லேருந்து இருக்குது. வேர்ஷன்ஸாக மாறி வந்து இப்போ 5வது வெர்ஷனுக்கு மாறி இருக்குது. நான் சொல்கிற டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா RISC-V அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. ரிஸ்க்னு RISK கிடையாது, RISC. ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு கணினியோடையோ இல்லைனா ஒரு மொபைலோடையோ இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னால் என்னுடைய லாங்குவேஜ் வந்து அந்த கணினிக்கும் மொபைலுக்கும் புரியணும்னா அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் அந்த கோடிங்கை வந்து அதுக்கு புரிஞ்ச ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸு பைட் கோடுன்னு சொல்லுவோம், அது இப்படி மாற்றிக்கும். அப்படி மாற்றுறதுல வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக கம்ப்யூட்டருக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா x86 அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நார்மலாக சர்வர்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, லேப்டாப்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதேமாதிரி மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலு, ஆப்பிள் iOS மொபைல்ஸு, அதேமாதிரி ஆப்பிளோட லேப்டாப்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ARM சிப் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மாற்றாக மூன்றாவதாக ஒன்று வந்திருக்கு. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா RISC-V நியூமரிக்கல் 5. அது நியூமரிக்கல் 5 அல்லது கிரீக் ஆல்ஃபபெட்டில் 5ன்னு போடுவாங்க. RISCன்னு சொன்னால் ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை விட ரெடியூஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, கம்மியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணினியை, மொபைல்ஸை இதெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக இயக்க முடியுன்றதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு பர்டிகுலர் திங். இதைத்தான் வந்து அவர் கொடுத்துருந்தார். அதில் பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் வந்து ரெண்டு விதமான சிப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங், இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங். இது ரெண்டும் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில், லேப்டாப்ஸில், ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப், அதாவது இன்டெல் சிப் இருக்கிறது அல்லது AMD சிப்பெல்லாம் இருக்கிறது வந்து CISCன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். இதே வந்து ARMல வந்து RISC இருக்கும். RISCனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ், அது க்ளோஸ்டு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இட் இஸ் வெரி சீப். மூணாவது வந்து இட் இஸ் மாடுலர்னு சொன்னால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டோரேஜ்க்குன்னு சில சிப் செட்ஸை நீங்கள் உருவாக்கலாம், சில இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸை உருவாக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கும் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை நோக்கி வந்து ETH போகணும்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. அடுத்த அப்கிரேடில் கண்டிப்பாக அது இருக்கும்னு நினைக்கிறேன், அடுத்து வரக்கூடிய அப்கிரேடில். ஏன்னா வந்து லேயர் 2s எல்லாம் வந்து பெருசாக அப்கிரேட் பண்ணி போயிட்டு இருக்கும் போதும் லேயர் 1 இருக்கக்கூடிய ETHோட அப்டேட் அல்லது அப்கிரேடேஷன்ஸ் பெருசாக இல்லாதனால ஸோ அந்த அப்கிரேடை நோக்கி போகிறதுக்காக நிறையா பிளான். ஸோ அந்த லேயர் 2s அதோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ETHக்கு என்ன முக்கியமாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சீப்பர் கேஸ் ஃபீஸு, ரெண்டாவது வந்து வெரி ஹை ஸ்பீடு, மூன்றாவது வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஒரு சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடிய திறன், அதாவது மாடுலர் மாதிரி திறன். ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜ் கம்ப்யூட்டிங்க்குன்னு தனியாக பண்ணணும், ஏஐக்குன்னு தனியாக இருக்கணும், ஸ்டோரேஜ்க்குன்னு தனியாக இருக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாமே எது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு அடாப்டபிலிட்டி அல்லது வந்து காம்ப்ளெக்ஸ்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த RISC-V அப்படின்ற ஒரு சிப் செட்டு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. இதை வந்து ETHல கொண்டுட்டு வரதுக்கு வந்து தேவ் பிளான்டு. அடுத்த அப்கிரேட் வந்து அதை நோக்கி தான் இருக்குது ETHை பொறுத்தளவுக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த அப்கிரேட் வந்ததுக்கு பிறகு ETHோட ப்ரைஸ் எப்படி இருக்க போகுது, ETHோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, ETH எந்த அளவுக்கு பெருசாக மூவ் ஆக போகுதுன்றது இந்த அப்கிரேட் வந்ததுக்கப்புறம் தெரியும். இப்போயே வந்து அதை பற்றி நிறையா பேசுகிறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸும் அதை நோக்கி வந்திருக்கு. RISCன்னு ஒரு ப்ராஜெக்ட் கூட வந்திருக்கு. அதிலே வந்து RISCல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ZK, அதாவது அந்த ஜீரோ நாலேஜ்ன்றது RISCக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா வந்து நார்மல் சிப் செட்ஸில் வந்து அந்த ZK நாலேஜ் வந்து அந்தளவுக்கு திறன்பட கொண்டுட்டு வர முடியலன்றதுக்காக இந்த ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங்ற டெக்னாலஜி, அதாவது 5th வெர்ஷன் டெக்னாலஜியை கொண்டுட்டு வரணும்னு வந்து விட்டாலிக் பேசியிருக்காரு. ஒரு நல்ல மூவாக பார்க்குறேன்.